கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27:6 இப்படியாக சொல்கிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமாம் அன்புக்குரியவர்களே, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் விதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் பிரயோஜனமானது என்பதை விசுவாசியுங்கள். நாம் பிறருக்கு செய்கின்ற அநேக நற்கிரியைகளை, அதாவது நன்மைகளையும் உதவிகளையும் பெரிய பாரமாக நினைப்பது உண்டு. காரணம், நமக்கு உண்டான குடும்பத்திற்கும் ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகவில்லையே. இப்படி இருக்க நாம் ஏன் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் அகலும் காத்துக் கொள்வேன். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். பிரியமானவர்களே, நம்மில் உண்டான நற்கிரியைகள் நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனால் நம்மில் உண்டாக்கப்பட்டது. ஏனெனில் இந்த பொல்லாத உலகில் நம்மை காப்பாற்றி நமக்கு வேண்டிய ஆகாரத்தை, தண்ணீரை அடிக்கடி கொடுத்து ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை இரவும் பகலும் பாதுகாத்து நடத்துபவர் கர்த்தரே. நம்முடைய பலத்தினால் நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் இல்லை, அவைகளை பிறருக்கு கொடுக்கவும் இல்லை. கர்த்தரே நம்மில் நற்கிரியைகளை துவங்கினார், அதை முடிவு பரியந்தம் நடத்துவார். ஆகவே நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். என் சகோதரரே, கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் வரும், அப்பொழுது நீங்கள் வேர் பெற்றி மேலே எழும்புவீர்கள். உறுதியான அசைக்க முடியாத மரத்தை போல மேலே எழும்புவீர்கள். அது மாத்திரமல்ல, பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவீர்கள். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் செழிப்படைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் உலகத்திற்கு நன்மை செய்கிறவர்களாகவும் இருப்பதை காண்பீர்கள். கர்த்தர் யாக்கோபாகிய நம்மை தொடர்ந்து காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி பாதுகாத்து வேர் பெற்றி எழும்ப செய்து இஸ்ரவேலாய் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரம்ப செய்து தொடர்ந்து நற்கிரியை செய்வர்களாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.